அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணைகிறாருங்க. இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்த சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு சுக்கிரன் புதனோடு இணைகிறார். அது மட்டுமில்லாமல் 29ஆம் தேதி சனி பகவானும் சந்திரனும் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார்கள். இதன் காரணமாக 5 கிரகங்களோடு 6வது கிரகமாக இணையும் சூரியனால் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்களுடைய தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரசு அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிர்களை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் சூரிய பகவானை வழிபடும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். அப்படி இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். திருஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த தன குடும்ப ஸ்தான சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கதாங்க செய்யும். அது மட்டுமில்லாம முக்கிய கிரகங்களான சனி, ராகு ஆகிய 2 கிரகங்கள் சாதகமாக இல்லங்க. வீண் கவலைகள் மனதை இருக்கும். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆரம்பத்தில் சஞ்சரிப்பதால சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உத்தியோக
காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பொருளாதார ரீதியான முயற்சிகளுக்கு ஒரு சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்த்துக்கோங்க. கிரக நிலைகளின்படி வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகளை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியம். குறிப்பாக கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. வங்கி மற்றும் இதர நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை வர்த்தக பண விஷயங்கள்ல கண்டிப்புடன் இருக்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா பின்பு வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் முன்கூட்டியே கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடைய ஜென்மசனி காலம் நடைபெறுவதால இந்த காலகட்டங்களில் மாணவ மாணவியர் சக மாணவ மாணவியருடன் பழகுவதில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் வெளியில் செல்வது ஆகியவற்றை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவதே மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.